உங்கள் காசு. முனைவர் கா. சுந்தரமூர்த்தி. வள்ளுவர் சில நேரங்களில் சில குறள்களை சொல்லுவார். அந்த குறள்கள் பார்த்திங்கன்னா, என்ன திருவள்ளுவர் இதையா சொல்கிறதுக்கு வராரு, திருவள்ளுவர் குடும்பம் தெரியாதா இவருக்கு, நம்ம அப்படி நினைக்க தோணும். அந்த மாதிரி ஒரு குறள். பீலிவை சாகாடு அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இது பீலிவை அப்படின்னா, பீலின்றது மயிலிறகு. மயிலிறகு ரொம்ப மென்மையானது, ரொம்ப எடை குறைவாக உள்ளது. அந்த எடை குறைவாக இருக்கக்கூடிய மயிலிறகை சாக்காடுனா வண்டி, வாகனம், அதை அளவுக்கு மேலே ஏற்றினோம்னா, அந்த வண்டியில் அளவுக்கு மேலே ஏற்றினோம்னா அந்த அச்சு முறிஞ்சிடும் அப்படின்றது அந்த குறள். இந்த குறளுக்கு பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் எல்லா உரையாசிரியர்களும் இப்படி தான் எழுதியிருக்கிறாங்க. பீலிவை சாகாடு அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அதற்கு மேலோட்டமாக எப்படி எழுதுவாங்கன்னா, இப்படி தான் எழுதுவாங்க. அளவு, அதாவது மென்மையான மயிலிறகுகளை அளவுக்கு அதிகமாக ஏறினால் வண்டி சக்கரம் முறியும் அப்படின்றது. இது அளவுக்கு நமக்கே தெரியும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் விஷம்னு சொல்கிறோம். அளவுக்கு மிஞ்சியாக வண்டியில் ஏற்றினா வண்டி சக்கரம் முறியும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். திருவள்ளுவர் ஒரு பெரிய மகான் இல்லையா? அவர் எவ்வளோ பெரியவர். அவர் கடவுளுக்கு நிகரானவர். அவர் கடவுள். அவர் இதை சொல்கிறதுக்காக வருவார், நம்ம நினச்சி பார்ப்போமா அப்படின்னு. ஆக்சுவலாக அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மட்டும் சொல்லிட்டு போய்ட்டுறார். அதை பரிமேலழகர் தான் உரை எழுதுகிறார். அது எப்படி எழுதுறாருன்னா, அரசனுக்காக எழுதுகிறார். ஒரு அரசன், வலிமை வாய்ந்த அரசன், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சிற்றரசர்களை எல்லாம் கொஞ்சம் ஏளனமாக பாவிப்பான், திட்டுவான், மரியாதை கொடுக்க மாட்டான், அவனை அசிங்கப்படுத்துவான். அப்படி அவனை சுற்றி இருக்கிற ஒரு 10 சிற்றரசர்களை இவன் பகைச்சிக்கிட்டான்னா, ஏதோ ஒரு தருணத்தில் அந்த 10 சிற்றரசர்களும் ஒன்றா சேர்ந்து திட்டம் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவன் ஏமாந்த நேரத்தில் இவனை அடிச்சிடுவாங்க. அதுதான் அந்த இது. வலிமை குறைந்த அரசர்கள் ஒன்று சேர்ந்தால், சரியான நேரம் வந்ததுன்னா வலிமை மிகுந்த அரசனை வென்று விடுவார்கள், அழித்து விடுவார்கள். அதுதான் இந்த குறள். இந்த குறளை இனிமேல் படிக்கும்போது இப்படி தான் பொருள் கொள்ளணும். அதே போல் நிர்வாகத்திலையும் அப்படி தான் செய்வாங்க நிறைய பேர். அவனுக்கு அதிகாரம் இருக்கும், ஆள் பலம் இருக்கும், அரசியல் பலம் இருக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவான்னா, ரொம்ப ஆட்டம் போடுவான். எல்லாரையும் ஏக வசனத்தில் பேசுவான், திட்டுவான், யாரையும் மதிக்க மாட்டான். அப்படியேப்பட்டவனை அவனை சுற்றி 10, 15, 20 பேர் அவன் அப்படி பகைச்சிக்கிட்டான்னா, ஏதாவது ஒரு ஸ்டேஜில் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்கனாக்கா அவனை காலி பண்ணிவிடுவாங்க. இதுதான் நம்ம இப்போவும் நடக்குது. இதுதான் இந்த குறளோட அர்த்தம். இதுக்கு பேர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரிமேலழகர் ஒன்றை சொல்லிவிட்டு இன்னொன்றுக்கு உள்ளதை மறைமுகமாக சொல்கிறார். அதாவது அரசனுடைய வலிமையை என்ன சொல்கிறாருன்னா, இந்த மயிலிறகை வச்சு சொல்கிறார். இதுக்கு பேர் பிரிது மொழிதல் அலங்காரம் அப்படின்னு தமிழ் இலக்கணத்தில் சொல்கிறாங்களாம். இது அதாவது இதை இப்போ பிடிச்சிக்கிறவங்க பிடிச்சிக்கங்க, பிடிக்காட்டி போனாலும் ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றை சொல்லி ஒன்றை புரிய வைப்பது, முக்கியமான விஷயத்தை புரிய வைப்பது தான் பிரிது மொழிதல் அலங்காரம். இதுபோல் பல குறள்கள் சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம மீண்டும் அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.